சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். நம்ம கடவுள் யாரு, குரு யாரு எப்படின்னு ஒன்று யோசனை பண்ணோம்னா நம்மளுக்கே தெரியும். நம்ம குரு தான் நம்மளை வழிகாட்டி கடவுள்கிட்ட அழைச்சி போகிறாரு. சரி, ஆஸ் யூஷுவல் ஒரு குட்டி கதை. ஒருத்தர் கடவுளையும் குருவையும் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபஸ்ட்டு நான் கடவுளை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவருக்கு பணிவிட செய்யின்னு சொல்கிறாரு. கிடுகிடுன்னு இவர் என்ன பண்ணுறாரு, போய் கடவுளை பார்த்து பாத நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகிறாரு. கடவுள் சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, குரு தான் முக்கியமானவர், அவரை போய் பாரு. அப்போ அவர் குரு என்ன சொல்கிறாரு, கடவுள் தான் நம்மளை உன்னை படைச்சி எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, எல்லாம் சமமாக சுகமோ துக்கமோ எல்லாமே அவர் தான் உங்களை அவர் உங்கள் கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி செய்கிறாரு, அவரை போய் வணங்கணும். உடனே கடவுள் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகமோ துக்கமோ என்ன அனுபவிக்கிறீங்களோ அதை நான் அதை தான் செய்யறதுக்கு நான் எல்லா பயனும் எடுத்துட்ருக்கேன். குரு தான் உங்களுக்கு வழிகாட்டி, அவர் தான் என்னை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறாரு, இவர் தான் கடவுள் நீ அப்படின்னு சொல்லி அவர் தான் காமிச்சு தராரு. ஆனால் உங்கள் கஷ்டம் உங்கள் கர்ம பலன் அடையும் பொழுது எல்லாத்தையும் குரு அதை சமப்படுத்தி எல்லா கஷ்டத்தையும் போக்கி உங்களை நல்வழிப்படுத்தி நீங்கள் உங்களை நல்லவனாக்கி அவர் சிறமேல எல்லாத்தையும் வச்சு அவர் கஷ்டப்பட்டு குரு தான் எல்லாத்தையும் நம்ம குருவை தேடி போயிட்டோன்னு வைங்க, அவர் எல்லாத்தையும் அவர் சுமக்கிறாரு. கஷ்டம் என்ன, நம்மளுக்கு துக்கம் கஷ்டம் எல்லாமே குரு சுமக்கிறாரு. குரு சுமந்து நம்மளுக்கு ஒரு நல்வழிப்படுத்த நம்மளை முயற்சிக்கிறாரு. நம்ம எப்படி நல்லவனாக மாறணும், நம்மளை திருத்துறதுக்கு அவர் மனசில் அவ்வளவும் எல்லாத்தையும் போட்டு நம்மளை சரி பண்ணுறாரு. அதனால் குருவை குருவுக்கு தான் நீங்கள் எல்லா இதை செய்யணும், எனக்கு செய்ய வேணான்னு சொல்கிறாரு. குரு என்ன சொல்கிறாரு, உங்கள் மூலியமாக தானே அவர் வந்தார், இல்லை இவங்களுக்குள்ளேயே போட்டி கடைசியில் கடவுள் சொல்கிறாரு, குருவுக்கு தான் அவ்வளோ நம்ம நன்றி சொல்லணும். குரு தான் நம்மளை நல்வழிப்படுத்தி நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கி கர்ம வினை வந்தாலும் அவர் அதை எப்படி எளிதாக கழிக்கிற முறையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை நல்லவனாக மாற்றி இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ வைக்கிறாரு. அதனால் குரு தான் நம்மளுக்கு முதன்மையானவர். குருக்கு அப்புறம்தான் இந்த மாதா பிதா குரு தெய்வம். பார்த்தீங்களா, அப்பவே சொல்லியிருக்காங்க, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவுக்கு தான் எல்லாமே நம்ம செய்கிறோம். அதனால் நம்ம குரு தான் நம்மளுக்கு வழிகாட்டி நம்ம கஷ்டத்தை போக்குறவர், நம்ம துக்கத்தை போக்குறவர். நம்ம சமமாக எடுத்துக்கணும். சந்தோஷம் வந்தால் எப்படி நம்ம இருக்கோம் அதை அப்போ சாமியை நினைக்கவே மாட்டோம். இதுவே துக்கம் வந்துருச்சுன்னா, கடவுள் இப்படி கொடுத்துட்டாரு, எனக்கு ஏன் இப்படி கொடுத்தாரு, நான் இப்படி பூஜை பண்ணேன், இப்படி யாகம் பண்ணேன், இப்படி அன்னதானம் கொடுத்தேன், இப்படி ஏழைங்களுக்கு கொடுத்தேன், புலம்பி தள்ளுவோம். நம்ம என்ன செய்யணும், சமமாக எடுத்துக்கணும். கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு ஏதோ நல்லதுக்கு தான் கடவுள் செய்கிறாரு, இதில் நம்ம கடந்து போகிறதுக்கு அவர் நம்மளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி சந்தோஷம் இருந்தாலும் இதுவும் கடவுள் கொடுத்துருக்காருன்னு சமமாக எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கை நம்மளுக்கு கஷ்டமே ஃபீல் பண்ண மாட்டோம்.